ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டும் உங்களை திருச்சபையில் காண்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த மாதத்தினுடைய கடைசி வாரம் அல்லேலூயா இருக்கிறதுலே இது என்ன மாதம்? சின்ன மாதம். என்ன மாதம்? சின்ன குறை மாதம். கரெக்டாக சொல்றீங்க. அல்லேலூயா. ஒரு மாசத்துல ஆண்டவர் நமக்கு குறை வைக்காம இதுவரைக்கும் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்து பலன் கொடுத்து நம்ம நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. மீண்டும் ஆண்டவருடைய சமூகத்துல தம்பி அருண்குமாரை பார்ப்பதற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. தம்பி அலெக்ஸுடைய தம்பிக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அலெக்ஸுடைய குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வருஷத்துல அடிக்கடி ஆண்டவருடைய ஆராதனையில எங்களுக்கு காணப்படாதபடிக்கு மாயமாகி போவதே தேவன் ஒருபோதில்லை. எல்லாரும் தேவனுடைய பிரசவத்துல அமர வேண்டாம் சொல்லுகிறார். நான் என் ஜெப வீட்டிலே அதை கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன். அப்படியானால் என் வாழ்க்கையுடைய மகிழ்ச்சி தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறது. மகிழ்ச்சியே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். அப்ப நம்முடைய மகிழ்ச்சியும் ஆலயம்தான், நம்முடைய பலனும் ஆலயம்தான். ஆலயிலே சொல்லுமா வரக்கூடிய வாரம் ஞானஸ்நான ஆராதனை இங்கே காலையில 9 மணிக்கு ஆராதனை தொடங்கும். வரக்கூடிய வாரம் 9 மணிக்கு ஆராதனை தொடங்கி 11 மணிக்கு முடியும். ஞாபகம் இல்லை பாஸ்டர் அறிவிப்பை கவனிக்கலன்னு சொல்லாதபடிக்கு பேனா இருந்துச்சுன்னா நீங்க என்ன செஞ்சீங்க? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனை மணிக்கு ஆராதனை? 9 மணிக்கு. 9 மணிக்கு சொன்னாலும் 10 மணிக்கு வரக்கூடியவள்ள குறித்து நான் கவலைப்படவில்லை. கர்த்தருடைய கரத்துல நான் அவளை ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் நல்லவர். குறித்த நேரத்தில் வருகிறவர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு இன்னும் நெருக்கமா இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதனால 9 மணிக்கு ஆராதனைக்கு வந்திருக்கேன். ஞானஸ்நான ஆராதனைக்காக ஒரு சிலர் பேர் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு ஷர்மி பிரியாவுக்கான என்னச்சுமா தெரியல. ஜபா வரக்கூடிய வாரம் ஞானஸ்நானத்துக்கு ரெடியா இருக்கிறீங்க. இன்றைய செய்தி நல்லா செய்யுங்க, கவனிங்க. வானதி நீங்க ரெடியா இருக்கிறீங்க, தன்சி நீங்க ரெடியா இருக்கிறீங்க, வேற யாரும் ஞானஸ்நானம் எடுக்க ரெடியா இருக்கிறீங்க. ஜெனிக்கு ஒரு வாய்ப்பு தான் கொடுக்கப்படும். நாளைக்கு உன்னுடைய இது கிடையாது. இந்த ஆராதனை முடியறதுக்குள்ள உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி நீங்களும் அப்போ கொடுத்தீங்கன்னா சந்தோஷம். சில சங்கத்துல பொண்ணு ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு அம்மாவே கூட தடையா இருக்கலாம், எனக்கு தெரியாது. என்ன கண்ணி நீங்க தான் தடையா எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறீங்களா? இல்லை. சரி. ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டு தேவ ஆவியானவர் புறாவை போல வந்து இறங்கினார். ஆகையினாலே உயிரோடு இருந்து ஆண்டவர் விசுவாசிக்கிற பிள்ளைகள் சத்தியத்தினுடைய படிகளை நிச்சயமாக நாம் கடந்து வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த சத்தியத்தினுடைய படிகளை நீங்கள் ஒவ்வொன்றாய் தொடும்போது ஒவ்வொன்றுக்கும் பின்னையும் தேவன் ரகசியமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஞானஸ்நானம் பெறும்போது இந்த பூமியினுடைய ஆசீர்வாதத்தினுடைய கதவுகள் அல்ல, வானத்தினுடைய பலகணிகள் மாத்திரம் அல்ல, கதவுகள் திறக்கிறது. அல்லேலூயா. சாதாரணமான ஒரு ஆசீர்வாதம். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உங்களை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். கவனிக்கிறீங்களா? பலகணின்னா என்ன? பலகணினா மா, பலா, வாழை, இந்த மாதிரி பல கனிகளை பத்தி நான் சொல்லல. பல கனி என்றால் விண்டோஸ். விண்டோஸ் என்ன? ஜன்னல். ஜன்னலை திறந்து எட்டி பார்க்கிற ஆசீர்வாதம் இல்ல, வாசலை திறந்து உள்ளவான்னு சொல்லி கூப்பிடக்கூடிய உறவின் ஆசீர்வாதம், அன்பின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எப்ப தரா தெரியுமா? ஞானஸ்நானம் எடுக்கும் போது தருகிறார். வெளியே சொல்லுமா? வானம் திறக்கப்பட்டது மாத்திரம் இல்ல. நீங்க ஒரு காரியத்துக்கு கவனிங்கள, ரொம்ப நெருக்கமா பழகி இருக்கிற நண்பர் சொல்லுவாங்க, நீங்க எப்ப வேணாலும் எங்க வீட்டுக்கு வரலாம், எங்க வீட்டுக்கு கதவு உங்களுக்காக திறந்தே இருக்கும். அதுக்காக திறந்து வச்சுட்டு அப்படியே ஓப்பன்ல விட்டுட்டு என்ன செய்வாங்க? போக மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, எப்போ வந்தாலும் உங்களுக்காக அப்படியே கதை விட்டு இருக்கோம். ஆண்டவர் அப்படிதான் சொல்ற, எப்போ வேண்டுமானாலும் ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் இந்த நொடி கண்மூடினாலும் பரலோகம் அவளுக்காக திறந்து இருக்கிறது. அதுலயா சொல்லுவோமா? ஒரு வசனம் நீங்க வீட்டுக்கு போன பிற்பாடு வாசித்து பாருங்க.
அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துல ஸ்தேவான் என்றதான ஒரு தேவனுடைய மனுஷன் கல்லறியப்படுகிறான். ஆண்டவருக்காக கல்லறி உண்டு அந்த ஜீவன் போகிற தருவாயில அவன் சொல்லுகிறான், பிதாவே உங்களுடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், இவர்கள் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் சொல்லி ஒரு பாவ மன்னிப்பின் ஜெபத்தை தனக்காக அல்ல, தன்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக செய்து தன் ஜீவனை பிதாவுடைய கையில ஒப்பு கொடுக்கும் போது அடுத்த வருஷத்துல பாத்தீங்கன்னா பிதா சிங்காசனத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. சிங்காசனத்துக்கு பக்கத்துல இயேசு என்ன செய்யறாரு இருக்கிறாரு. யார வரவேற்க தெரியுமா? ஸ்தேவானை வரவேற்பதற்காக. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், வானம் திறக்கப்படும் பொழுது பிதாவாகிய தேவன் இனி நீங்கள் அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல், அந்த வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. எபேசியர் 2வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 2:19. ஆகையால் எபேசியர் 2வது அதிகாரம் 19வது வசனம், ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளும் இராமல் ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருந்தீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலை கல்லாக இருக்கிறார். இப்ப நீங்க அதே அதிகாரத்துல 12வது வசனத்தை வாசிங்க. அக்காலத்திலே நீங்கள் கிறிஸ்துவை, எக்காலத்துல சத்தியத்தை அறியாத காலத்துல சத்தியத்தின் படிகளை நீங்கள் ஏறி கடந்து போகாத காலத்துல நீங்கள் கிறிஸ்துவுக்கு வாசிங்க, நீங்க கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் நீங்கள் தேவனற்றவருமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்போது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்த உடனே ரத்தத்தினால என்ன செஞ்சிருக்கிறீங்க? சமீபமாக வந்திருக்கிறீர்கள். இந்த ரத்தத்துக்கும் ஞானஸ்நானத்துக்கு என்ன தொடர்புன்னு நீங்க கேட்பது புரிகிறது. வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 38வது வசனம். அப்போஸ்தலர் 2:38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இப்பொழுது 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம். அபி கொஞ்சம் தம்பி பக்கத்துல போய் உட்காரு, பைபிள் பார்த்துங்க. இந்த பக்கம் பின்னாடி 1 யோவான் 1:7 வாசிங்க. குமாரனுடைய அந்த ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த சுத்திகரிப்பு தான் ஞானஸ்நானத்தில் ஞானார்த்தமாக ஆண்டவர் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறார். அதாவது நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும் போது தண்ணீரிலே கழுவப்படும் போது இந்த உடல் கழுவப்படுவதாக நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆண்டவர் அதை சொல்லுகிறார், என் ரத்தம் உங்களுடைய சகல பாவத்தையும் கழுவி சுத்திகரிக்கக்கூடிய ஒரு அனுபவம். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்ப புரியுதா உங்களுக்கு? ஞானஸ்தானத்துல நீங்க தண்ணிக்குள்ள மூழ்கி வெளில வரும்போது இந்த உடலை கழுவுகிற தண்ணீரை காண்கிற நீங்கள் அகக்கண்களை திறந்து பாருங்கள். உங்கள் உள்ளத்தை கழுவுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. கரம தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. இது எத்தனை பேருக்கு சந்தோஷம்? இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்க வேண்டுமானால் இந்த சத்தியத்தினுடைய படியை நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும்? கடந்து வர வேண்டும். அதனாலதான் வேதத்துல ஒரு இடத்துல கூட ஞானஸ்நானம் எடுப்பதற்கு காலதாமதம்
ஆகவே இல்லை. ஒரு பிரசங்கத்தினுடைய முடிவிலே 3000 பேர் ஞானஸ்தானம் எடுத்தார்கள். கொர்நேலியுடைய வீட்டிலே பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு ஜெபத்துல வந்து இறங்குகிறார். முடிந்த உடனே ஞானஸ்தானம் எடுத்தார்கள். அந்த சிறைச்சாலையிலே அந்த நடுநிசிலே விடுவதற்கு கூட காத்திராதபடிக்கு சிறைச்சாலை தலைவருடைய குடும்பம் ஞானஸ்தானம் எடுத்தது. கந்தாகிய மந்திரி டிராவல் பண்ணிட்டு இருக்கிறார். ரதத்தில் அவனுக்கு சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. மனம் திரும்புதல் வந்த உடனே அந்த பாவ மன்னிப்பின் அடையாளமாக ரதத்தை நிறுத்துங்கள் என்று சொல்லி, தண்ணீர் இருக்கிறதே ஞானஸ்தானத்துக்கு தடை என்ன என்று சொல்லி கேட்டு அங்கே அவன் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்கிறான். ஒவ்வொரு இடத்துல கூட ஞானஸ்தானம் பெறுவதற்கு நீங்கள் இன்னும் கொஞ்ச நாட்கள் வெயிட் பண்ணுங்க, காத்துருங்க, வளர்ச்சி அடையுங்க, பரிசுத்தப்படுங்க என்றெல்லாம் இல்லை. உண்மையான மனம் திரும்புதல். நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் ஞானஸ்தானம் எடுப்பதுக்கு நல்ல தடை இல்லை. அல்லேலூயா. முழு இருதயத்தோடு விசுவாசிக்கணும். அல்லேலூயா. இப்ப நீங்க அது புரிய வைக்கிறதுக்காக எபேசி 2வது அதிகாரத்தை மீண்டும் எடுக்கல. 19ஆம் வசனத்தை வாசிங்க. அந்நியர் என்றால் ஆங்கிலத்தில் எப்படி இருக்குமா? ஃபாரினர், வெளிநாட்டுக்காரங்களாம் கிடையாது. நல்லா கவனிச்சிங்க. ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு நீங்கள் கிறிஸ்துவுக்கு அல்லது கிறிஸ்தவத்துக்கு நீங்கள் அந்நியர்கள் அல்ல, வெளிநாட்டுக்காரர்கள் அல்ல, நாட் ஃபாரினர்ஸ். அடுத்தது பரதேசிகள், நீங்கள் அகதிகள் கிடையாது. நல்லா கவனிங்க. நம்ம இந்தியாவில் இலங்கையில இருந்து வந்தவங்க யாருங்க? அந்நியர்கள். அவங்க இங்க தங்கி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேர் என்னது? அகதிகள். நல்லா கவனிங்க. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள ஏதோ நீங்க சர்ச்சைக்கு வரீங்க, அந்நியர்களை போல போறீங்க, நீங்க அகதிகள் மாதிரி எப்பயோ வரதும் போறதும் அப்படி இல்லாதபடிக்கு ஞானஸ்தானம் எடுக்கும் போது நீங்கள் அந்நியர்களும் அல்ல, அகதிகளும் அல்ல. அடுத்து வாசிங்க. பரிசுத்தவான்களோட நீங்கள் பரிசுத்தவான்கள். நல்லா கவனிங்க. ஞானஸ்தானம் எடுத்த உடனே நீங்க யாரு? பரிசுத்தவான்களோட பரிசுத்தவான்கள். இப்ப ஒரே ஊருக்காரங்க. நம்மள யாரு? ஒரே ஊருக்கார. சபையில பார்த்துருக்கீங்களா? நாங்க திருநெல்வேலின்னா ஒரு கூட்டம் அப்படியே தனியா திருநெல்வேலி தனியா போயிடும். நாங்க தஞ்சாவூர் மயிலாடுதுறைன்னா அது ஒரு சைடா ஒரு கூட்டம் என்ன செஞ்சிடும்? போயிடும். இல்ல, ஞானஸ்தானம் எடுத்த உடனே நம்ம எல்லாரும் ஒரே நகரத்தை, ஒரே ஊருக்காரங்க. எல்லாம் சொல்லுங்க, ஒரே ஊருக்காரங்க. கொஞ்சம் பாருங்க, இந்த ஒரே ஊருக்காரங்க ஐக்கியம் எப்ப திரும்ப நான் உங்களுக்கு புலப்படும்? இங்கேயாவது வெளிநாட்டுக்கு போயிட்டு, நான் சவுதிக்கு போயிருந்தப்ப சார்ஜா நினைக்கிறேன், அங்க ஒரு ஹோட்டல்ல ஒரு தமிழ்காரர் ஹோட்டல் வச்சிருக்கிறேன். அந்த ஹோட்டல்ல போயிட்டு நம்ம ஊரு அந்த சாப்பாடு சாப்பிட்ட உடனே அவ்வளோ ஒரு பெரிய மகிழ்ச்சி. நீங்க தமிழ்நாடா? அப்பதான் விசாரிக்க தோணும். தமிழ்நாட்டுல நீங்க எந்த ஊரு, எங்க இருக்கிறீங்க, என்ன ஏது? இங்க இருக்கிற வரைக்கும் யாரையும் நம்ம பெருசா கண்டுக்க மாட்டோம். அங்க போன பிற்பாடு தான் அந்த ஊருன்றதான ஒரு தமிழ்நாடு. யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரிதான் நீங்க ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு கிறிஸ்துவுக்கு நீங்கள் அந்நியர்கள் அல்ல, பரதேசிகள் அல்ல, ஆண்டவர்களை பிரஜாதிகளாய் பார்ப்பதே அல்ல, ஒரே நகரத்தாராய், ஒரே ஊருக்காரங்க. நீங்க அடுத்து வாசிங்க. தேவனுடைய. இப்ப நீங்க ஒரே ஊர்ல இல்ல, ஆண்டவர் இன்னும் நெருக்கமா கொண்டு வராரு. நீங்க யாரு? ஒரே வீட்டுல குடியிருக்கிறவங்க. அல்லேலூயா. நீங்க உறவுகள், ஒட்டி பிறந்தவர்கள், ரத்த சம்பந்தமான சொந்தங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க எங்கே இருந்தீங்க? ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்னாடி அந்நிய தேசத்துல இருந்தீங்க. ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு நீங்க அகதிகளா இருந்தது மாதிரி இல்ல. இப்ப எங்க வந்துட்டீங்க? ஒரே ஊருக்குள்ள வந்துட்டீங்க. சத்தியத்தை அறிகிற வெளிச்சம் கிடைச்ச உடனே ஒரே வீட்டுக்குள்ள வந்துட்டீங்க. அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு ஆண்டவர் சொல்றாரு, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, பரதேசிகள் அல்ல, ஒரே நகரத்தார், ஒரே வீட்டார். இன்னும் கொஞ்சம் கூடுதலா சொல்ற. அடுத்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறாங்க. கவனிங்க. இப்ப நீங்க ஒரே வீட்டுல இல்ல, ஒரே வீட்டுல என்ன செஞ்சிட்டீங்க? இணைத்து கட்டப்பட்ட நபர்களாக இருக்கிறது. இன்னும் புரியுமா சொல்றேன்? நீங்க ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி சில ஏரியாவில் போய் பாருங்க, ஒரு பிளெக்ஸ்ல ஒரு பிளான் வச்சிருப்பாங்க. பாத்துருக்கீங்களா? இந்த இடத்துல இந்த மாதிரி மாடல்ல வீடு வருதுன்னு. இந்த சைடுல பாத்தீங்கன்னா ஜல்லி கொட்டிருக்கோம், அந்த சைடு பாத்தீங்கன்னா செங்கல் என்ன செஞ்சிருக்கோம் இருக்கும். ஒரு பக்கம் கம்பி இருக்கும், ஒரு பக்கம் சிமெண்ட் மூட்டெல்லாம் இருக்கும். பாத்துருக்கீங்களா? ஆனா வெளியில எப்படி இருக்குது? அந்த வீடோடைய வடிவம் இருக்கு. ஆனா கட்டி முடிச்ச பிற்பாடு அந்த வீட்டோடைய இப்ப நீங்க என்ன பண்றீங்க? செங்கல்ல பாக்குறீங்கல்ல. கட்டி முடிச்ச பிற்பாடு செங்கல்ல பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்னாடி
கொட்டப்பட்ட செங்கற்களாக இருந்த நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு கட்டப்பட்ட மாளிகையாக மாறுகிறீர்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கரங்களை தட்டி. கொட்டப்பட்ட செங்கல் நான் அல்ல, கட்டப்பட்ட மாளிகை. அல்லேலூயா சொல்லுவோமா? கொட்டப்பட்ட செங்கல்ல போற வர்றவங்க யாரு வேணாலும் என்ன செய்யலாம், ஆளுக்கு ஒண்ணு எடுத்துட்டு என்ன செய்யலாம், போகாம போக முடியாதா? நாமே ஒரு இடத்துல ஜல்லி வாங்கி போட்டுக்கோ, நைட்ல எவனா வந்து என்ன செய்வான், மூட்டையில் அள்ளிட்டு போவான், மணல் அள்ளிட்டு போவான். அதே சமயத்துல மணல் எசிமட்டியும் போட்டு குழைச்சு பூச பிற்பாடு எவனா வந்து எடுத்துட்டு போக முடியுமா? முடியாதுல்ல. பிசாசு உங்களை திருட முடியாதபடிக்கு கொட்டப்பட்ட செங்கல்ல ஆண்டவர் கட்டப்பட்ட மாளிகையாக தமக்குள்ளே நீங்கள் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறீர்கள். கரங்களை தட்டி. ஞானஸ்நானம் எடுக்க போகிறவர்களுக்கு இந்த சத்தியத்தினுடைய சாராம்சத்தினுடைய வெளிச்சம் உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை உண்டாக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்கு புரியுது மாதிரி ஒன்று சொல்றேன். சென்னையில அண்ணா அறிவாலயம் என்கிறதான ஒரு பெரிய கட்டடம் இருக்கு. பிஜேபியை சேர்ந்த அண்ணாமலை சொல்றாரு, அண்ணா அறிவாலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு செங்கல்லையும் நான் போய் என்ன செய்ய போறேன், ஒன்னொன்னா உருவ போறேன்னு சொன்னோன்னே அண்ணா அறிவாலயத்துல ரிப்ளை வந்து, அண்ணா சாலைக்கு முதல்ல என்ன செஞ்சுப்பாரு, வந்து பாரு, அப்புறம் செங்கல்ல உருவதுக்கு அப்புறம் இருக்கு. ஒண்ணும் இல்ல, உள்ள இருக்கிற ஒரு செங்கலுக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு பாருங்க. இந்த அண்ணா அறிவாலயத்தை சேர்ந்ததான் அந்த பேரை எப்படி சொல்லுகிறார்கள், இந்த ஒரு செங்கலை தொட்டா எங்க தன்மானத்தை தொடுவது போல, எங்கள் சுயமரியாதையை தொடுவது போல. இப்ப வெளியில கிடக்கிற செங்கலுக்காக அவங்க அந்த வைராக்கிய பாராட்டல. எங்க இருக்கிற செங்கல், உள்ளே வைத்து கட்டப்பட்டதான இந்த செங்கல். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை யார் தெரியுமா சொந்தம் கொண்டாட முடியும்? ஞானஸ்நானம் எடுத்து கரையேறினவர்கள் சொந்தம் கொண்டாட முடியும். என்னை இனி ஒருவரும் தொட முடியாது. பிசாசே, என்னை நீ விழுங்க வகை தேட கூட முடியாது. என் ஆண்டவர் என்னை சுற்றிலும் அவர் கேடகமாக இருக்கிறார், என்னை சுற்றிலும் ஒரு வெளிச்சமாக இருக்கிறார். என்னை உள்ள வச்சு வெளியில பூச்சி வேலை பார்த்திருக்கிறாரு. அவருடைய ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்ப சொல்றாரு, அடுத்த வசனத்தை வாசிங்க. கட்டப்பட்டிருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே. எல்லாரும் கவனிங்கள, நீங்க கட்டப்பட்டுட்டீங்க. அஸ்திவாரம் யாரு? அல்லேலூயா. சில அஸ்திவாரத்தை பொறுத்துதான் சில பில்டிங்கோடைய அந்த என்ன சொல்லுவாங்க, ஆயுசு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் 50 வருஷம், 100 வருஷம், 200 வருஷம். சில அஸ்திவாரத்தை பொறுத்துதான் சொல்லுவாங்க, இது 3 மாடி போடலாம், இது 5 மாடி போடலாம், இது 10 மாடி போடலாம்னு சொல்லி அஸ்திவாரத்தை வச்சுதான் அந்த பில்டிங்கோடைய உயரத்தையும் அந்த பில்டிங்கோடைய ஆயுசு நாட்கள் என்ன செய்வாங்க, கணக்கிடுவாங்க. அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பில்டிங்க்கு அஸ்திபாரமாக இருக்கிறபடினால நீங்கள் நீண்ட ஆயுசுள்ளவர் என்று சொல்லி வெளிப்படுத்துற விசேஷத்துல வாசிக்கிறோம் அல்லவா? அதுக்கு என்ன அர்த்தம்? முடிவில்லாத ஒரு வாழ்க்கைக்கு உரியவளாக ஆண்டவர் உங்களை கட்டி எழுப்புகிறார் என்ற அர்த்தம். அல்லேலூயா. ஞானஸ்நானம் பெற்று கரையேறுகிற உங்களுக்கு ஆண்டவர் நித்திய ஜீவனை அழிவில்லாத அஸ்திபாரமாகிய தம் மீது அவர் போட்டு எழுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி வாசிங்க. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு பரிசுத்த ஆலயமாக எழுப்புகிறது. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் கல்லா இருந்த நம்மளை எப்படி மாத்திட்டாரு? மாளிகையா மாத்திட்டாரு. மாளிகையா மாத்திர உடனே வெறும் மாளிகை, ஒரு ராஜா இருந்தால் அரண்மனை என்று அழைக்கப்படும், மந்திரிகள் இருந்தால் மந்திரி சபை என்று அழைக்கப்படும், அல்லது சட்டங்களை ஏற்றக்கூடிய அந்த அமெண்ட்மெண்ட், அந்த திருத்தங்களை செய்யக்கூடிய இடமா இருந்தால் அது சட்டசபை என்று அழைக்கப்படும். எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இருந்தா அது பாராளுமன்றம் என்று. இப்படி ஒவ்வொருவரும் ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாளிகைக்குள்ளே நானே வந்து வாசம் பண்ணுகிறபடினாலே இனி நீ மாளிகை அல்ல, நீ என் ஆலயம். அல்லேலூயா சொல்லுவோமா? வசனம் சொல்லுது, கர்த்தருக்குள்ள நம்ம என்ன செய்யணுமா? அப்படி பரிசுத்த ஆலயமாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. கவனிங்க, எத்தனை பேர் ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க? கை வந்துங்க. ஆலயத்துக்கு வருகிறவர்கள் எல்லாரும் வரலாம். எத்தனை பேர் ஆலயமா வந்திருக்கிறீங்க? ஆண்டவரை உள்ள வச்சு சுமக்கிற, உள்ள வச்சு வாழ வைக்கிற ஒரு அனுபவம் தான் அது ஆலயம். அல்லேலூயா. ஆலயத்துக்கு வருகிறவர்கள் வாழ்கிற அந்த பூமியில
ஆலயமாய் இருக்கிறவர்கள் ரொம்ப குறைவு. நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று அறியீர்களா? தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாதா? யாருக்கு கேட்கிறாரு? ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகளுக்கு. ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு நீங்கள் தேவனுடைய ஆலயங்களாக இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆலயம் என்றால் ஆண்டவர் வாசமாய் இருக்கக்கூடிய ஒரு கட்டடத்துக்கு பேர் தான் அது ஆலயம். ஆண்டவர் இல்லைன்னா அது ஆலயமா? அது பழடைஞ்சதானே பங்களா. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நான் சொல்றேன், எபேசியர் 6வது அதிகாரத்தை நீ எடுங்க. ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் அவருடைய லைஃப் எப்படி இருக்கணும், ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருக்கும்? 1ஆம் வசனம் வாசிங்க. பிள்ளைகளே, கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது ஞானஸ்தானம் எடுத்தவங்க பெற்றோருக்கு என்ன செய்யணுமா? அதான் சொல்லுங்க, கீழ்ப்படியணுமா? அது என்னவா? நியாயம். அது நியாயம். ஞானஸ்தானம் எடுத்தவங்க நியாயத்தை மட்டும்தான் என்ன செய்யணும்? செய்யணும். அநியாயம் செய்ய கூடாது. அடுத்த வசனத்தை வாசிங்க. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. நல்லா கவனிங்க. ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகளுக்கு பிரதான கற்பனை அடுத்த வாசிங்க. அதே வாசிங்க. இதுவே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட முதலாம் கற்பனை. ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகளுக்கு சொல்றேன், வாக்குத்தத்தம் என்றால் ஒவ்வொரு வருஷமும் உங்க சபையில சொல்லுவதை வாக்குத்தத்தமாக நீங்கள் நினைக்கிறது அல்ல. ஒரு பெரிய வாக்குத்தத்தம், வாக்குத்தத்தம் உள்ள ஒரு பிரதான கட்டளை அது இதுதான். தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணா உனக்கு நன்மை உண்டு, பூமியிலே உனக்கு ஆயுஷ் நாட்கள் அதிகம் உண்டு. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதுல தாய் தகப்பனை நேசிக்கிறீங்க, தாய் தகப்பனை கனம் பண்றீங்க, கரங்களை வந்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா தகப்பனும் தாயும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பிள்ளைகளுக்கு அவங்களுடைய கஷ்டம், கஷ்டப்பட்டு ஒரு சட்னி வச்சா என்ன சட்னி வாயில வைக்கவே முடியல. காலையில எழுப்பி ஒரு டீயை போட்டு கொடுத்தா டீ அது இது இப்போ சுடு தண்ணி மாதிரி இருக்குது. சாப்பாடு செஞ்சு பசி நேரத்துக்கு கொடுத்தா இதெல்லாம் மனுஷன் திம்பானா? காலையில எழுப்பி விட்டு ஜோம் பண்ணு பைபிள் படினா ஏன் இப்படி டார்ச்சர்? கொஞ்சமாவது நிம்மதியா இப்படி எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்து பிற்பாடு நம்ம என்ன செய்யக்கூடாது? நிறைய பிள்ளைகள் பெற்றோருடைய அந்த கஷ்டத்தை அந்த பிரயாசங்கள் என்ன செய்யறதில்ல, உணர்றதே இல்லை. நிறைய சொத்து சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க. எங்க அப்பா நினைச்சிருந்தா இன்னும் நல்லா என்ன செஞ்சிருக்கலாம், சேர்த்து வச்சிருக்கலாம். என்னத்த சேர்த்து வச்சார் சொல்லான்னு பாத்துறீங்களா? 2 விதமான சொத்து இருக்கு. ஒன்னு ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கலாம், ஒன்னு ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைக்கலாம். ஐஸ்வர்யம் சேர்த்து வச்சீங்கன்னா அந்த சந்ததி ஐஸ்வர்யத்தினால அழிஞ்சு போலாம், இல்லைன்னா அது ஐஸ்வர்யத்தை செலவு பண்ணி அழிச்சிடலாம். 2 நடக்கும். ஆசீர்வாதத்தை எப்படி சேர்க்கிறது? நீங்க கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகள்ல நீங்கள் வாழ்வீர்களானால் அந்த ஆசீர்வாதம் 7 தலைமுறைக்கு 1000 தலைமுறைக்கு என்ன செய்தா கடந்து போகுதா? நீங்கள் கர்த்தரிடத்துல அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவன் தம்முடைய இரக்கத்தை உங்கள் சந்ததிகளுக்கு கடத்துகிறாராம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் காண்பித்ததான அல்லது ஆபிரகாம் கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்ததான அந்த ஒரு விசுவாச வாழ்க்கை இன்றைக்கு அவரை பின்பற்றக்கூடிய அவருடைய வம்சத்துல வந்த எல்லா சந்ததிகளுக்கும் ஆண்டவர் அதை பாராட்டி கொண்டிருக்கிறார் அல்லவா? அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை நீங்க சேர்த்து வைக்க போறீங்களா? ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைக்க போறீங்களா? பெற்றோர்கள் ஆசீர்வாதத்தை சேர்த்து வச்சா பிள்ளைகளுக்கு ஐஸ்வர்யம் தான் முக்கியமான செய்தி தெரியுது. பெற்றோர்கள் கர்த்தருக்கு பயந்து வாழும்போது பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணும். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருடைய பிரயாசங்களை, பெற்றோருடைய கஷ்டங்களை நீங்க ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு என்ன செய்யணும்? நிச்சயமா நீங்க அதை வேல்யூ பண்ணணும், அதை நீங்க கனம் பண்ண வேண்டும். ஒரு கதையை ஒருத்தர் என்ன செஞ்சார், கதையில உண்மையான சம்பவம். அது ஒரு மார்க்கெட்டு, கடை போட்ட போற நைட்டு 9 மணிக்கு கடை போட்ட நேரத்தில் ஒரு நாய்
ஒரு கூடையோட வந்து நிக்குது ஒரு கடையில. அந்த கடைக்காரர் பாக்குறாரு, அந்த கூடையில கை விட்டா ஒரு பேப்பரு, ஒரு சில பொருட்கள் எழுதப்பட்டிருக்குது. அந்த பொருட்களை அந்த கூடையில எடுத்து போட்டுட்டு அப்படியே அந்த பேக்கை திருப்பி காட்டுது. அந்த பக்கம் சில்லறை இருக்குது. அந்த பொருளுக்கு என்ன செய்யறாரு, காசை வாங்கிட்டு அனுப்புறாரு. அவருக்கு பெரிய ஆச்சரியம். கடைசி நேரத்துல கடை போட்டதுக்கு முன்னாடி நாய் என்ன செய்யுது, அவ்வளவுதான் வந்திருக்கு பாரு பொறுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை கடையை போட்டுட்டு டக்குன்னு அந்த நாயை ஃபாலோ பண்றாரு. அந்த நாயை என்ன செய்யுது, நேரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகுது. பஸ் ஸ்டாண்டுக்கு போய் நம்பர் பார்த்து ஏறுதுங்க. பஸ் எதை பார்த்து ஏறுது, நம்பர் பார்த்து ரூட் வண்டியில கரெக்டா என்ன செய்யுது, ஏறுது. ஏறின உடனே அப்படி லைட்டா வாலாட்ட உடனே கண்டக்டர் பாக்குறாரு, சில்லையை எடுத்துட்டு அது ஏற்கனவே பழக்கப்பட்ட நாய் போல அதுக்கு என்ன செய்யறாரு, ஒரு டிக்கெட் கொடுக்குறாரு. நேரா அது டிரைவர் சீட்டு பக்கத்துல போய் நின்னுக்குது. இப்படி ஸ்டாப் போனோடனே லைட்டா வாழ ஆட்டின உடனே டிரைவர் கூட்டிட்டு, ஓஹோ ஐயா இறங்க வேண்டிய ஸ்டாப் என்ன ஆயிடுச்சு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த நாய் அங்க இறங்கி வர்றாரு. அந்த நாய் இறங்கி அந்த நேரத்துல சிக்னல் பாக்குது. நீங்க நிறைய நாய்கள் எதை பாக்குறதே இல்லை, சிக்னல்லே பாக்குறது இல்லை. ஆனா அந்த நாய் எதை பாக்குது, சிக்னல் பாக்குது. சிக்னல் பார்த்து கரெக்டா ரோடு கிராஸ் பண்ணுது. இவரும் கூட என்ன செய்யறாரு, கிராஸ் பண்ணி போறாரு. கிராஸ் பண்ணி போன உடனே கரெக்டா அது வீட்டுக்கு வந்து காலிங் பெல் என்ன செய்யுது. அடுத்தது இவருக்குள்ள பெரிய இந்த மாதிரி நாய்னா எப்படி இருக்கணும், எப்படி என்ன புத்திசாலி, என்ன அறிவாளி நாய், என்ன பொறுப்பான நாய் அப்படின்னு நினைச்சு காலிங் பெல் அடிச்ச உடனே கதவை திறந்துட்டு வந்து ஓங்கி சப்பன்னு விட்டாரு பாருங்க அந்த எஜமான. அறிவுக்கா கொஞ்சம் கூட பின்னாடி போன ஆளுக்கு ஷாக்கு. இவ்வளவு அறிவான நாய், இந்த அறிவு கட்டவன் அறிவு இருக்கான்னு ஓங்கி என்ன செய்யறான், சப்புன்னு அடிக்கிறான்னு டென்ஷன் ஆகி, அது வந்து என் கடையில வந்து பொருள் வாங்கிட்டு வந்ததுல இருந்து நான் அதை பாக்குறேன். நம்பர் பார்த்து பஸ் ஏறுது, கரெக்டா ஸ்டாப்ல இறங்குது, சிக்னல் பார்த்து ரோடு கிராஸ் பண்ணுது, வீட்டுக்கு வந்து காலி. நான் எவ்வளவு சொல்லியிருக்கேன், எத்தனை பேரோட சொல்றது, சாவி எடுத்துட்டு போ, வரும்போது என்ன டிஸ்டர்ப் பண்ணாம கதவை திறந்துட்டு உள்ள வாடு, காலிங் பெல் அடிச்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணி அறிவு இருக்கா நாயன். இப்படிதாங்க நீங்க எவ்வளவுதான் பேரண்ட்ஸ் நீங்க கஷ்டப்பட்டு பிள்ளைகளுக்காக நீங்க எவ்வளவுதான் ஓடி ஓடி நீங்க வாழ்ச்சாலும் கடைசியில சின்ன காரியத்துல என்ன செஞ்சிருவாங்க, என்னத்த அயன் பண்ணி கொடுப்பாங்க. என்ன இங்க சுருக்கு வந்தது அதுக்கு அப்படியே போட்டு போயிருக்கு சொல்லி பாத்துருக்கீங்களா. இது சோறா? நிறைய பிள்ளைகள் நான் சொல்றேன், பேரண்ட்ஸோடைய பிரயாசம் எனக்கு தெரியவதில்லை, கஷ்டம் தெரியவதில்லை. ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு கர்த்தர் உங்களுக்கு தந்ததானே உங்கள் பேரண்ட்ஸுக்காக, பெற்றோருக்காக, உங்களுடைய தாய் தகப்பனுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அவர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் நீங்க அவளுக்கு கனம் பண்ண முடியும். அவளை எவ்வளவுக்கு அவ்வளவு கனம் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மை உண்டு. அவ்வளவுக்கு அந்த பூமியில வாழ்நாட்கள் உங்களுக்கு என்ன செய்யும், நீடித்திருக்கும். அவங்க உயிரோடு இருக்கிற காலத்துல உணராதபடிக்கு, பெற்றோர்ல உணரக்கூடிய காலத்துல அநேகர் பெற்றோர்ல இழந்து போயிருப்பார்கள். எனக்கும் ஒரு அப்பா இருந்தார், எனக்கும் ஒரு அம்மா இருந்தார்கள் என்று அவர்கள் சொல்லுகிற பொழுது, அம்மாவுடைய அப்பாவுடைய அந்த பிரயாசங்களை அவர்கள் உணர்கிற பொழுது, அவர்கள் புதைத்ததான இடத்துல ஏதோ ஒரு மரமே என்ன செஞ்சிருக்கோம், வளர்ந்திருக்கோம். இல்லையா சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்ப எத்தனை பேர் ஞானஸ்நானத்துக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? ஞானஸ்நானம் என்பது ஒரே ஒரு முறை பிறப்பதும் பின்பு நியாயத்திற்கு அடைவதும் எல்லா மனுஷருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது போல, ஞானஸ்நானம் பெறுவது ஜலத்தினாலே பிறப்பது, பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகத்தை பெறுவது ஆவியினாலே பிறப்பது. ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டான். அல்லேலூயா. ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே என்ன அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே எல்லாம் இயேசு கேட்கல. ஆவியானவர் மேல என்ன செஞ்சார், நீங்க ஞானஸ்நானம் பெற்று நீங்க வந்த பிற்பாடு ஆவியானவர் ஆட்டோமேட்டிக்கா உங்களை என்ன செய்வார், அபிஷேகம் பண்ணுவார். அல்லேலூயா. அதற்கு அடையாளமாக அந்நிய பாஷை, ஜலத்தினாலே பிறப்பதற்கு அடையாளமாக ஞானஸ்நானம், ஆவியினாலே பிறப்பதற்கு அடையாளமாக அந்நிய பாஷை, இவைகள் எல்லாம் ஒரு அடையாளங்கள் தான். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று தேவனுடைய சத்தத்தை கேட்கிறதான ஒரு அனுபவம், தேவனுடைய வார்த்தை கேட்கிறதான ஒரு அனுபவம். அதனாலதான் சொல்லுவாங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் சத்தியத்துல வரும்போது டெய்லி கேட்பாங்க, நீங்க இன்னைக்கு பைபிள் படிச்சீங்களா, இன்னைக்கு ஜெபம் பண்ணீங்களா? அந்த காலத்து திருச்சபைகளை நீங்க போனீங்கன்னா
அப்படி முன்னாடி ஸ்டேஜை பார்த்தீங்கன்னா பரிசுத்த அலங்காரத்த உடனே கத்தரை தொழுது. இதுதான் எல்லா ஆவிக்குரிய சபையிலும் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நிலையான ஒரு வசனம். இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா இன்று வேதம் வாசித்திருந்தார், இன்று ஜெபம் செய்திருந்தார், இப்படிலாம் இருக்க பார்த்துருக்கீங்களா? ஜெபம் பண்ணும்போது உங்கள் சத்தத்தை தேவன் கேட்கிறார், வேதம் வாசிக்கும் போது தேவ சத்தத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அவ்வளவுதான். பைபிள் படிக்கணும். டெய்லி நீங்க என்ன செய்யணும்? பைபிள் படிக்கணும். டெய்லி பைபிள் படிக்க 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 தேவனுடைய சத்தம் உங்களுக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கும்? புரிய ஆரம்பிக்கும். சும்மா படிச்சீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. ஆண்டவரோடு பேசுகிறாருன்னு சொல்லி அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் இருக்கும். தூர தேசத்துல இருக்கிற மகன் அம்மாட்ட வந்து கடிதத்தை அப்படியே பிரிச்சு படிப்பாரு. படிக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு அந்த கடிதத்துல உள்ள முகத்தை காட்டுவாங்க. யார் முகத்தை காட்டுவாங்க? அம்மா முகத்தை காட்டுவாங்க. அம்மாவுடைய சத்தப்பை அவருக்கு என்ன செய்யும்? கேட்கும்ல. இதுதான் சிம்பாலிக்கா சொல்றேன். பைபிளை திறந்து படிக்கும் போது தேவனுடைய திருமுகத்தை பார்க்கிறதான அந்த காட்சி, தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடியதான அந்த ஆவிக்குரிய காதுகள், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுலவன் கேட்க, அந்த காதுகள் நமக்கு வேணும். அல்லேலூயா. பைபிள் படிக்கிற பழக்கம் எத்தனை பேருக்கு இருக்குது என்று எனக்கு தெரியல. ஆனா வேதாகமத்தை எடுத்து நீங்க பிரிச்சு உட்கார்ந்து நீங்க படிக்க ஆரம்பிக்கும் போது தேவனுடைய சத்தத்தில் நாளடைவில் நீங்க என்ன செய்ய கேட்க ஆரம்பிப்பீங்க. நிறைய பேர் வெளியில பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய தோற்றம், ஆவிக்கிற நிலையில எல்லாருக்கும் கையில பைபிள் இருக்கும், பாட்டு புக் இருக்கும், தலையில புக்காடு இருக்கும், வாயில அந்நிய பாஷை இருக்கும். அந்த வேதாகமத்தை திறந்து படிக்கிறாங்களான்னு தெரியவே தெரியாது. நடந்த ஒரு சம்பவம், ஒரு அருமையான குடும்பம் ஒரு சபையில, அவர்களும் பிள்ளைகளும் ஆண்டவருடைய ஆலயத்துல அவ்வளவு பொறுப்பானவர்கள். முன் வரிசையில் உட்கார்ந்துருப்பாங்க. ஆண்டவருடைய வார்த்தைகள் அப்படி என்ன செய்வாங்க? கேட்பாங்க. ஆவிக்குரியவங்கன்னா அந்த மாதிரி என்ன செய்யணும்? அப்படி இருக்கணும்னு சொல்றவங்க அப்படி இருப்பாங்க. அவங்க ஒரு நாள் வீட்டுல என்ன செய்யறாங்க? பாஸ்டர் கூப்பிட்டு ஒரு வீட்டு கூட்டம் வைக்கிறாங்க. நல்ல வசதியானது. அவங்க வீட்டுல மேக்சிமம் வரக்கூடிய விருந்தாளிகளை கடன் பண்ணுவதற்காக வெள்ளி தட்டுல தான் என்ன செய்வாங்க? சாப்பாடு கொடுப்பாங்க. வெள்ளி ஸ்பூன் எல்லாருக்கும் தரமாட்டோம். ரொம்ப முக்கியமான விஐபி மட்டும் தான் அதை என்ன செய்வாங்க தருவாங்க. பாஸ்டர் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, ப்ரேயர்லாம் முடிஞ்சுது, பாஸ்டர் வீட்டு வெள்ளி தட்டில் பறிப்படுறாங்க. யாருக்கும் யூஸ் பண்ணாத அந்த விஐபி யூஸ் பண்ணுற ஸ்பூன் என்ன செய்யறாங்க? பாஸ்டர் கொடுக்குறாங்க. எல்லாம் ப்ரேயர்லாம் ஆயிடுச்சு, முடிஞ்சு நல்லா சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாஸ்டர் போயிட்டாங்க. கடைசியில் பாத்திரங்கள்லாம் கழுவாங்கல்ல, கழுவி சுத்தப்படுத்தவங்க பார்த்தா அப்போ எதை காணும்? வெள்ளி ஸ்பூனை காணும். அந்த வீட்டு பிள்ளைகளுக்கு பாஸ்டர் மேல ஒரு சின்ன சந்தேகம். ஆகா, பாஸ்டர் வந்துட்டு போனதுல இருந்து தான் எதை காணும்? வெள்ளி ஸ்பூனை காணும். எப்படி பாஸ்டர் நம்ம கேட்க முடியும்? தப்பு. அடுத்த வாரம் சபைக்கு வந்தாங்க. முன்னாடி உட்காந்துருக்கும் போது பாஸ்டர் பேசுறது காதுல சரியா வளரல. அந்த வெள்ளி ஸ்பூன் தான் கட்டுக்கு என்ன செய்யுது? இந்த மனுஷனா இவரா அந்த வெள்ளி ஸ்பூன், இவர் ஏன் அந்த வெள்ளி ஸ்பூன் எடுக்கணும்? இந்த ஒரு உணர்வு பாஸ்டர் மேல ஒரு பெரிய ஒரு சந்தேகம் வந்துச்சு. கன்ஃபார்மா இவர் தான் என்ன செஞ்சுப்பார் போல, எடுத்துருப்பார் போல. சரி, இன்னொரு முறை செக் பண்ணலாம் அப்படின்னு அடுத்த மாசம் வீட்டுக்கு கொண்டு வைக்கிறாங்க. வீட்டுக்கு கொண்டு வைக்கும் போது அதே மாதிரி வெள்ளித்தட்டில் பரிமாறப்படுது. இன்னொரு வெள்ளி ஸ்பூன் கொண்டு வந்து என்ன செய்யறாங்க? கொடுக்குறாங்க. ஆனா மனசு கேட்காம அங்க இருக்கிற அந்த மூத்த பையன் அப்படியே வெடிச்சுட்டான். பாஸ்டர், போன மாசம் நீங்க வந்துட்டு போனப்ப இருந்த ஒரு வெள்ளி ஸ்பூன், இதே மாதிரி ஒரு வெள்ளி ஸ்பூன் என்ன செய்யல, காணல. மனசை விட்டுச்சு சொல்றேன், ஒருவேளை நீங்க தான் அதை எடுத்துருப்பீங்களோன்னு மனசுல என்ன செய்யுது? தோணுது. அப்படின்ட்டு அப்படியே அந்த அம்மாவுக்குலாம் வேர்த்து இருந்துச்சு. ஐயோ, இவன் வாயை அடக்காம பாஸ்டர் டைரக்டா என்ன செஞ்சுட்டான்? கேட்டுட்டானு. பாஸ்டருடைய கேஷுவலா செஞ்சு சொன்னார், ஆமா நான் தான் அந்த வெள்ளி ஸ்பூனை எடுத்தேன். அந்த பாஸ்டர் இப்படி சொன்னாரு, நான் தான் அந்த வெள்ளி ஸ்பூன் எடுத்தேன்னு இவ்வளவுதான் சொன்னார். நீங்களாம் ஒரு பாஸ்டரானு அவனுக்கு கேட்க வாய் வரதுபடி, தம்பி அதுவும் அந்த அலமாரியில் இருக்க அந்த பைபிள் எடுத்துருவாங்க. போய் அந்த பைபிளை என்ன செஞ்சா? எடுத்துட்டு வந்தா. ஓபன் பண்ணுவா. ஓபன் பண்ணா உள்ள என்ன இருக்கு? வெள்ளி ஸ்பூன் இருக்கு. நீங்க ஆவிக்குரியவங்களா நான் நினைச்சிட்டு, டெய்லி பைபிள் படிக்கிறவங்களா நினைச்சிட்டு இருந்தேன். கண்டிப்பா பைபிள் படிக்கிற அனுபவம் தான். அந்த வெள்ளி ஸ்பூன் எப்பயோ உங்க கண்ணுக்கு என்ன சொல்லியிருக்கோம்? நீங்க சும்மா சூக்கால் கிறிஸ்தவர் மாதிரி பைபிளை தூக்கிட்டு அப்படியே சர்ச்சுக்கு வந்து ஓப்பன் கூட பண்ணாம திருப்பி கொண்டு வந்து எங்க வச்சிருது? வீட்டுல வச்சது. அப்ப இந்த ஒரு மாசம் உங்க வீட்டுல ஒருத்தர் கூட என்ன படிக்கல? பைபிள் படிக்கல. ஒரு வாரமா நான் பைபிளே படிக்கல. ஏன்?
கண்ணாடி தொலைச்சிட்டேன். அந்த பைபிள் எடுத்துட்டு வாமா, பைபிள் எடுத்துட்டு வந்து ஓபன் பண்ணா கண்ணாடி எதுக்குள்ள இருக்கு? படிச்சுட்டு இருந்தது ஒரு நூல் ஒன்று வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, மார்க்கர் மாதிரி. நம்ம கண்ணாடியை வச்சிருச்சு உள்ள அடையில. உண்மை சொல்றேன். ஏன் அதை சொல்றேன்னா, ஏதோ நீங்க சபைக்கு வருகிற கிறிஸ்தவர்களாக அல்ல, ஆலயத்துக்கு வருகிற கிறிஸ்தவர்களாக அல்ல, ஆலயமாக இருக்கிற கிறிஸ்தவர்களாக, வேதத்தை தூக்குகிற கிறிஸ்தவர்களாக அல்ல, வேதத்தை வாசிக்கிற கிறிஸ்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எத்தனை ஞானஸ்தானத்துக்கு வீடு சொல்ல ஞானஸ்தானம் எடுக்கக்கூடியவங்க இந்த சத்தியத்தை நீங்க சாதாரணமா நினைக்க வேண்டாம். ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடாவது ஆலயத்தை ஒரு காலம் செய்யக்கூடாது, ஒரு காலம் ஆலயத்தை மிஸ் பண்ணக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறது ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது, தவறக்கூடாது. வேதத்தை புதுமை நேசிக்கக்கூடிய சில தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்வாங்க தெரியுங்களா, அப்படியே தோசை சுட்டு வருவாங்க. நீ பைபிள் படிச்சா? இல்ல பைபிள் படிக்கல. சுட சுட தோசை என்ன செய்வாங்க, கொண்டு போயிடுவாங்க. பைபிள் படிச்சுட்டு ஒரு அதிகாரம் படிச்சுட்டு வா, அப்புறம் தான் அவனுக்கு தோசை. ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டு வா, அப்புறம் தான் தோசை சொல்லி இப்படி ஸ்ட்ரிக்டா வளர்த்த தாய்மாரெல்லாம் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. ராணுவத்துக்கு போனதால தன்னுடைய மகனுக்கு ஒரு சின்ன புதிய ஏற்பாடு பார்த்துருக்கீங்களா, பாக்கெட் சைஸ் புதிய ஏற்பாடு வரும். அந்த புதிய ஏற்பாட்டை கொடுத்து நீ எப்பயுமே இதை உன் பாக்கெட்ல என்ன செய்யணும், வச்சுக்கணும்னு சொல்லி அந்த தாய் தன்னுடைய மகனுக்கு அன்பா பரிசோதித்ததான அந்த புதிய ஏற்பாட்டை டெய்லி எடுத்து படிச்சு அந்த பாக்கெட்லயே என்ன செஞ்சிருப்பான், வச்சிருப்பான். ஒரு முறை யுத்தத்தினுடைய அந்த எல்லையிலே நின்ற பொழுது எதிரிகள் அந்த துப்பாக்கி தோட்டம் அவனுடைய நெஞ்சிலே பாய்ந்தது. அப்படியே மயக்கம் போட்டு வந்தா, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி கான்சியஸே இல்லை. கடைசி அவனை வந்து பக்கத்துல இருந்த சக வீரர்கள் தனித்தச்சு இது பண்ணும்போது பாத்தீங்கன்னா என் மேல துப்பாக்கி கொண்டு பாச்சு. பார்த்தா துப்பாக்கி கொண்டு எதுல இருக்கு, இவன் நினைச்சு அப்போத்துல எங்க போயிடுச்சு, வெளில போச்சு, நம்ம செத்து போயிட்டோம்னு நம்மளால என்ன செஞ்சான் கான்சியஸே. அதுக்கப்புறம் அவன் ஞாபகம் வந்துச்சு, இந்த புத்தகனுடைய தாய் கொடுத்ததான புத்தகம் இனியாகிறதுனா ஆழமா கருத்தா வாசிக்க வேண்டும் என்று சொல்லி அதுக்கு பிற்பாடு அவன் அதை என்ன செய்யறான், வாசிக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. அநேக கிறிஸ்தவருடைய குடும்பத்துல இந்த வேதம் நேசிக்கப்படுவதில்லை, ஆகினாலே வாசிக்கப்படுவதில்லை. ஒரு கிறிஸ்தவர் சொல்லுகிறார், கிறிஸ்தவ குடும்பத்துல தான் நான் பிறந்தேன், ஆனா வேதம் எனக்கு தூரமானது. வேதத்தை நான் வாசிச்சதே கிடையாது, ஏதோ சர்ச்சைக்கு போற கடமைக்காக. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எனக்கு ஒரு சத்தியம் வழங்கியது. கிமு கிபி என்று சரித்திரத்தை இவருக்கு பிற்பாடு இவருக்கு முன்னே என்று சொல்லி பிரிப்பதற்கு ஏதோ ஒரு பெரிய காரியத்தை இவர் செய்திருக்க வேண்டும். ஏனென்றால் இவரோட அலெக்சாண்டர் இருந்தார், இவரோட பெரிய பெரிய புத்தர் இருந்தார், எவ்வளவு பெரிய மகான்கள் அந்த உலகத்தில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க. அவளுக்கு முன்னே அவளுக்கு பின்னே என்று இந்த சரித்திரம் பிரிக்கப்படாதபடிக்கு இவருக்கு முன்னேயும் பின்னையும் பிரிக்கப்பட்டதனாலே அவள் எல்லாரும் மீறிய ஏதோ ஒரு செயலை இவர் என்ன செஞ்சிருக்கணும், நிச்சயமாக செய்திருக்க வேண்டும். அப்படியானால் இந்த இயேசு யார் என்று முதலாவது நான் வேதத்தை என்ன செய்யணும், படிக்க வேண்டும் என்று சொல்லி அப்புறம் தான் அந்த வேதத்தை படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது, அவளெல்லாம் காண்பித்து கொடுக்காத ஒரு வழி, அவளெல்லாம் காண்பித்து கொடுக்காத ஒரு வாசல், ஒரு சத்தியத்தினுடைய வெளிச்சம், ஒரு நித்தியத்தினுடைய அறிவை இந்த இயேசு கிறிஸ்து உலகத்தில் என்ன செஞ்சிருக்கிறார், காண்பித்து கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பாவம் ஆசையே எல்லா பாவத்துக்கு காரணம் என்று சொன்னவர்கள் உண்டு. ஆனால் பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் இருக்கிறது. மனுஷகுமாரன் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொல்லி சொன்ன ஒருவர் இயேசு. அதனாலதான் கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் என்று சொல்லி சரித்திரம் விலகி என்று அவருக்கு வழி கொடுத்திருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரும் எழுப்புவோமா தேவ சமூகத்துல? இன்றைக்கும் பேசணும் நினைச்சது வாக்குத்தத்த வசனத்தினுடைய அந்த தொடர்ச்சியில ஞானஸ்தானத்தை குறித்து ஏதோ 1-2 வார்த்தைகளை சொல்லிட்டு முடிக்கலான்னு தான் நினைச்சேன். எனக்கு தெரியல, ஆண்டவருக்கு ஞானஸ்தானத்தை குறித்து தானே ஆழமான ஒரு சத்தியத்தை அவருக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறார். எனக்கு பெரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரே ஒரு வாழ்க்கை வெகு சீக்கிரமாக கடந்து போகிறது. புத்தி உள்ளவர்களாக இருங்கள். புத்தி உள்ளவர்கள் மணவாளனுக்காக எரிகிற அந்த தீவெட்டிகளோடு காத்திருக்கிறார்கள். புத்தி இல்லாதவர்கள் அடைந்து போகிற தீவெட்டிகளோடு
எண்ணெய் வாங்குவதற்காக செல்கிறார்கள். கால தாமதமானது. அவர்கள் திரும்பி வந்து பார்த்தபோது புத்தி உள்ளவர்கள் மணவாளனோடு மறுரூபமாக மாறி போய்விட்டார்கள். புத்தி இல்லாதவர்கள், கால தாமதம் பண்ணியவர்கள், மணவாளனை சந்திக்க முடியாதபடிக்கு, மறுரூபம் அடைய முடியாதபடிக்கு, கிறிஸ்துடைய வருகையிலே பங்கடைய முடியாதபடிக்கு இழந்து போன நிலையில காணப்படுவார்கள். கால தாமதம் வேண்டாம். புத்தி உள்ளவர்களாக தேவனுடைய சத்தியத்திற்கு முன்னரே மண்டியிடத்தக்கவர்கள் பாக்கியவான்கள். ஐயோ, நான் என் போதகருடைய சொல்லை கேளாமல் போனேனே, கொஞ்சம் குறைய எல்லா பாவத்துக்கு உள்ளானேனே. என் போதகருடைய சொல்லை நான் கேட்டிருந்தால், சத்தியத்தினுடைய பணிகளை நான் செய்திருந்தால், என் வாழ்க்கை அன்றைக்கு வேறு விதமாக மாறி இருக்கும் அந்த வாய்ப்பு சொல்லி மீண்டும் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பில்லாமல் போன பிற்பாடு அழுது புலம்போதை விடுவோம். இன்றைய ரட்சணினா, இன்றைய அடக்கிற காலம், கர்த்தருக்காக கொடுத்த இந்த நாளிலே உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ சிந்தித்தால் உனக்கு நல்லமாயிருக்கும். கரங்களை கர்த்தருக்கு நேரா உயர்த்துவோமா? Thank you Jesus. Hallelujah. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. நல்லவரே, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு சொந்தம் ஐயா. உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா. நல்ல தவறு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. ஒரு கள்ள தவறு இல்லாமல் காத்து கொள்ளும் ஐயா. அர்ப்பணித்தேன், 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 நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. உமக்கு வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. உமக்கு வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மனிததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ மனிததையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன்.
அர்ப்பணித்தேனையா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா வரக்கூடிய நாட்கள் அவள் ஆவியில் வைராக்கியம் வந்துள்ளாய் தேவனுடைய ஆலயங்களாய் வாழ்கிறதானே வெறும் பாக்கியத்தை அவள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஞானஸ்தானம் எடுக்க போகிற பிள்ளைகளுக்காக ஆண்டோடத்தில் ஒப்பு கொடுத்து நேசிக்கிற நல்ல தேவனே அன்பமாக குளோரியுடைய ஜெபத்திற்கு கேட்டதுக்கு ஸ்தோத்திரம். ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு பழைய வாழ்க்கை அல்ல தேவனே ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவர்களெல்லாம் அழிந்து போயிட எல்லாம் புதியதாயின புதிய வாழ்க்கை ஒரு புதிய நிச்சயம். ஓ இனி நான் அல்ல கிறிஸ்துவை எனக்கு ஜீவிக்கிறேன் என் ஜீவன் அல்ல கிறிஸ்துவை எனக்கு ஜீவன் என்று சொல்லுகிறேன். அந்த ஒரு வாழ்க்கையுடைய பிள்ளைகளுக்கு வேண்டாப்பா. பூமிக்குரியவர்கள் அல்ல மேலானவர்கள் நாடுகள் ஏனென்றால் உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் அவருக்குள் மறைந்திருக்கிற வசனத்தை படித்தக்க போறேன். ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள் உலகத்தினுடைய காரியங்கள் அல்ல உன்னதமான நிச்சயத்துக்கான காரியங்களை தேடுகிற அந்த மனதை அந்த உயிர் உணர்வை பிள்ளைகளுக்கு கட்டளையிடும்படி நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு வழியும் தேவனுடைய பலத்த பாதுகாப்பின் கருத்துக்களோட அப்ப கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே சொல்லாம சுகத்தை தாங்க. இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகளுடைய போக்குல வரத்தினுடைய பாதுகாப்பின் கரம் கூட இருக்கட்டும். உடைய கைகளின் பிரயாசத்துல உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளையிடபடி நான் ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்துல சமாதானத்தை சந்தோஷத்தை கட்டளையிடுங்க. உடைய பிள்ளைகளுடைய எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தை மகிமைக்கே செய்யத்தக்கதாக கிறிஸ்துக்குள்ளே கர்த்தருக்கு பயப்படுவதா அப்படி பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் வைத்து ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கு அன்றைக்கு நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord. God bless you. ஒருவரை வாழ்த்துங்கள். உங்களோடு கூட இருப்பார்கள். ஆமென்.